அன்புள்ளம் கொண்ட விஆர்ஷோ டிவி நேயர்களே வணக்கம். நான் உங்கள் அறிமுக ஜோதிடர் வெங்கடேஸ்வரன். இப்ப நம்ம எதை பத்தி பார்க்க போறோம்னா பங்குனி மாத பலன்களை பத்தி பார்க்க போறோம். பலன்களை பத்தி பார்க்கறதுக்கு முன்னாடி எந்தெந்த கிரகங்கள் எப்பப்ப பயிற்சி ஆகுது அப்படிங்கிறத பார்ப்போம். முதல்ல சூரிய பகவானானவர் பங்குனி மாசத்துல மீன ராசியில இருப்பார். மீன ராசியிலே ஏற்கனவே சனி பகவான் இருக்கார். சுக்கிர பகவானும் அங்கே இருக்கிறார். பங்குனி மாதம் 11ஆம் தேதிக்கு பின் சுக்கிர பகவானானவர் மீன ராசியிலிருந்து மேச ராசிக்கு சஞ்சரிக்கிறார். அதே மாதிரி குரு பகவான் வக்ர நிவர்த்தி பெற்று மிதன ராசியில சஞ்சரிக்கிறார். கேது பகவான் சிம்ம ராசியில இருக்கார். அதே மாதிரி செவ்வாய் பகவானானவர் கும்பராசியிலையும், ராகு பகவானானவர் அதே கும்பராசியிலையும், புதன் பகவானும் அதே கும்பராசியிலையும் இருக்கார். இதுல இந்த செவ்வாய் பகவான் மட்டும் பங்குனி மாதம் 19ஆம் தேதிக்கு பின் பயிற்சி ஆகிறார். எங்கன்னா மீனத்துக்கு, அதாவது சூரியன், சனி, செவ்வாய் இந்த இணைவு இருக்கும் அந்த நேரத்துல. அதே மாதிரி புதன் பகவானால் பங்குனி 29க்கு பின். அப்ப இந்த பேச்சு இந்த புதனோட பேச்சு நம்ம பெருசா எடுத்துக்கணும் அப்படிங்கறது அவசியம் இல்லை இந்த காலகட்டத்துல அப்படிங்கறத சொல்லலாம். ஏன்னா மாச கடைசியில நடக்கிறதுனால. சரிங்களா? இந்த மாதிரி இருக்கும் போதுல எந்த மாதிரியான மாற்றங்கள் நடக்கும் பொதுவா அப்படின்னு கேட்டா, பொதுவா இந்த செவ்வாய் சனி சேர்க்கை சேர்றதே போர் சம்பந்தப்பட்ட அமைப்புகளை இன்னும் தீவிரப்படுத்தும் அப்படிங்கிறதுதான் உண்மை. அப்படிங்கும் போதுல ஏற்கனவே போர் நடந்துகிட்டு இருக்கு. இது இன்னும் பெரிய லெவல்ல பங்குனி 19க்கு பின், பங்குனி 19ங்கிறது ஏப்ரல் 4க்கு அப்புறம் இன்னும் பெருசாகும் அப்படிங்கிறத சொல்லலாம். ஸோ இந்த போர் சம்பந்தப்பட்ட ட்வீட் போடுறவங்க, மீடியால இருக்கிறவங்க எல்லாம் கொஞ்சம் கவனமா இருங்க. வேணா அதுவே உங்களுக்கு அஃபென்ஸ் ஆகி உங்களை நேரடியா தாக்குற மாதிரி உள்ள சூழ்நிலைகள்லாம் வந்தாலும் வரும். சரிங்களா? மற்றபடி எந்த பாதிப்பும் இல்லை. அதே மாதிரி சூரியன் சனி சேர்க்கைங்கிறது அரசியல் அமைப்புகளிலே பெரிய மாற்றத்தை கொண்டு வரக்கூடிய அமைப்பு. இது மட்டும் இல்லாம இப்ப உதாரணத்துக்கு இந்தியான்னு வச்சுப்போம். இந்தியா பக்கத்து நாட்டோட உதவி இல்லாம போறது, அதாவது நண்பர்களாலே கெடுதல்பாங்கல்ல. இப்ப இந்த நேரத்துல எனக்கு ஒரு ப்ராப்ளம்னா இந்த நாடு வரும், அந்த நாடு வரும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. எந்த நாடும் வராது அப்படிங்கிற ஒரு எல்லாருமே கை விரிச்சிட்டாங்க. அதனால இவங்களும் சண்டைக்கு தயாராயிட்டாங்க அப்படிங்கிற ஒரு சூழ்நிலையை கொண்டு வர மாதிரி இருக்கும். அப்படிங்கிற அதாவது அரசியலுக்குள்ளே ஒரு மாற்றங்கள், அதாவது இது இவங்க உதவி பண்ணுவாங்கன்ற அமைப்பே உதவிகள் துண்டிக்கப்படும். இப்ப ஒண்ணும் இல்லை, வர்த்தகம் போய்கிட்டு இருக்கு. இப்ப ஈரான் பார்த்தோம்னா வர்த்தகம் எந்த பாதிப்பும் இல்லை, இந்தியாவுக்கு நான் தடை பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அவங்களே தடை பண்ணலாம் பங்குனி 19க்கு பின். ஏன்னா அந்த நேரத்துல தான் செவ்வாய் சனி சேருதுங்கிறதுனால. சோ இது மாதிரியான அமைப்புகள் நடக்கும் அப்படிங்கிறத சொல்லலாம். இப்ப வாங்க 12 ராசிகளுக்கும் எப்படி இருக்கு அப்படிங்கிறத பார்ப்போம். மேச ராசி அன்பர்களே, ராசிக்கு 12ஆம் இடத்தில் சூரிய பகவான், சனி பகவான் பங்குனி மாதம் 19ஆம் தேதிக்கு பின் செவ்வாய் சனியோட இணைந்து 12ஆம் இடத்துக்கு வர்றார் அப்படிங்கறத தெரிஞ்சுக்கணும். செவ்வாய் சனியோட சேர்றது கொஞ்சம் சிக்கல். அதுவே 12ஆம் இடத்துல வர்றது ரொம்ப சிக்கல். சூரியனால் அஸ்தமனப்படுத்தப்படுவார், அதுவும் தப்பு. சோ இந்த காலகட்டத்துல உங்கள் தலை பத்திரம். ஏன்னா எந்த ஒரு ராசியுமே தலையத்தான் முதல்ல போய்க்கும். அப்படியே 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10, 12 அந்தந்த உறுப்புகளை போய்க்கும். அப்ப சனி சேரும் போதால் தலையில ஏதோ ஒரு பாதிப்பு, அஸ்தமிக்கும் போதுல ஏதோ ஒரு பாதிப்பு. ராசிக்கு 12ல செவ்வாய் இருக்கிறதே ஒரு தப்பு தான். என்ன வரிசையா பாதிப்பே சொல்றேன், நல்லதே சொல்ல மாட்டியான்னு கேட்டா, கெட்டது மாதிரி இருக்கிறத கெட்டதுன்னு தான் சொல்லுவோம் யாரா இருந்தாலும். சரிங்களா? இந்த செவ்வாய் ராகு பிரிஞ்சு செவ்வாய் சனியோட சேர்ற அமைப்பு கொஞ்சம் பத்தாத அமைப்பு உங்களுக்கு அப்படிங்கிறத சொல்லலாம். தொழில் லாபத்தை கொடுக்கும். ஏன்னா 10ஆம் அதிபதியோன்னு சொல்லக்கூடிய சனியோட செவ்வாய் சொல்றது தொழில லாபம் கொடுக்கும், பொருளாதார ரீதியா லாபம் கொடுக்கும், ஆசைகளை நிறைவேற்றிக்க வைக்கும். இதெல்லாம் பொது வாழ்க்கைக்கு, பொதுவான விஷயத்துக்கு. குடும்ப வாழ்க்கைன்னு வரும்போதுல பாதிப்புகளை நிறுத்தும். கணவன் மனைவிக்கிடையே தேவையில்லாத பாதிப்பு, சண்டை. அதே மாதிரி எதிர்பாலினத்தினால் சந்தேகம் படுற அமைப்பு ஏற்படுத்தி, கணவனாக இருக்கும் பட்சத்தில் மனைவியின் பேர்ல சந்தேகத்தை ஏற்படுத்தி, மனைவியாக இருக்கும் பட்சத்தில் கணவனின் பேர்ல சந்தேகத்தை ஏற்படுத்தி இந்த மாதிரி பாதிப்புகளை ஏற்படுத்தும். அதாவது அந்த செவ்வாய் சனி சேர்க்கை அந்த மாதிரி உங்களுக்கு குழப்பத்தை. ஏன்னா இருட்டுக்குள்ள போறது நீங்க தான், அவங்க இல்ல. சுக்கிரன் பேர்ச்சி ஆயிடுவாரு. அது எப்ப மார்ச் பங்குனி 11க்கு அப்புறம் ராசிக்குள்ள வந்துடுறாரு. அப்ப அந்த இடைப்பட்ட காலத்துல பார்த்தோம்னா சுக்கிரன் தப்பிச்சிருச்சு, 2-7 தப்பிச்சிருச்சு. ஆனா மாட்டினது யாரு? ராசி, நீங்க. அப்படிங்கும் போதுல உங்களுக்கு குழப்பம் உண்டு. தேவையில்லாத குழப்பங்களும் தேவையில்லாத பயங்களும் கணவன் மனைவியருக்குரிய பாதிப்பை ஏற்படுத்தும் அப்படிங்கிறத சொல்லலாம். சரிங்களா? அதே மாதிரி குழந்தைகள் விஷயத்த ரொம்ப ஆராய்ச்சி பண்ண வேண்டாம். அவங்க என்ன பண்றாங்க, ஏது செய்யறாங்க, ரொம்ப ஆய்வு பண்ணீங்கன்னாவே பல பிரச்சனைகளை போய் மாட்டிடும். என்ன சொல்ல போனா உங்களுக்கும் அவங்களுக்கும் நேரடி சண்டை வந்துடும். நீ என்ன பெரியாளா, நான் என்ன சின்னாளா அப்படிங்கிற ஒரு தன்மையை கொடுத்து ஒரு உதாசீனப்படுத்துற அளவுக்குள்ள சூழ்நிலைகளை
கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. 11ஆம் இடத்துல இருக்கிற ராகு இந்த காலகட்டத்துல முடிஞ்ச அளவுக்கு லாபகரமான விஷயங்களை அனைத்து நபர்களுக்கும் செய்வார். வெளிநாட்டுல இருக்கிறவங்களா இருந்தா ஒர்க் ப்ரெஷர் அதிகமாகும். பொதுவா 6, 8, 12 ராசியாதிபதி போனா அவங்களுக்கு வெளிநாட்டுல இருக்கிறவங்களுக்கு தான் லாபம், உள்ளூர்ல இருக்கிறவங்களுக்கு கஷ்டம். ஆனா இந்த வாட்டி உள்ளூர்ல இருக்கிறவங்களுக்கும் சிரமம் தான், வெளிநாட்டுல இருக்கிறவங்களுக்கும் சிரமம் தான். காரணம் என்னன்னா, செவ்வாய் பகவான் சனியோட சேர்றது சிரமத்தை தருவார், தேவையில்லாத மன உளைச்சலையும் தேவையில்லாத மனவேதனையும் தருவார் அப்படிங்கிறதுல மாற்றம் இல்லை. ஸோ இது சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல கவனமா இருங்க அப்படிங்கிறத சொல்லலாம். சரிங்களா? 4ஆம் இடத்தை பொறுத்தவரை எந்த கிரகமும் தொடர்பு கொள்ளலங்கிறனால மாணவர்களுக்கு படிப்பு சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல பங்குனி 29 வரை எந்த பாதிப்பும் இருக்காது. ராகுவோட சேர்ந்து இருந்தாலும் அது பிளஸ்ஸா இருக்கும். 12ல போகலையில புதன் பகவான் 12ல போனாதான் உங்களுக்கு மைனஸ். ஸோ நீங்க படிப்புல எந்த குறையும் இருக்காது, நல்லபடியா முன்னேற்றத்தை தரும் அப்படிங்கிறதையும் சொல்லலாம். சரிங்களா? அதே மாதிரி தேவையில்லாத வழக்கு சம்பந்தப்பட்ட அமைப்புகள்ல இந்த நேரத்துல இன்வால்வ் ஆகாதீங்க. உங்க நேமைக்கு எடுத்துக்கிற மாதிரி உள்ள விஷயங்கள் நிறைய நடக்கும். ஆசைகளாலே அந்த மாதிரி வேலைகளை பார்ப்பீங்க. முடிஞ்ச அளவுக்கு அந்த ஆசைகளை தவிர்த்துக்கிட்டு கட்டுப்பாடான வாழ்க்கை வாழ்ந்தீங்கன்னா உங்களுக்கு எந்த கெட்ட பேரும் வராது. ஏன்னா ராகு அந்த கடைசி நேரத்துல அந்த பங்குனி 18 வரையும் அந்த பயிற்சி ஆகிற வரையும் அந்த ஆசைகளை கொடுத்து கவுத்து விடுறதுக்கு உண்டான வேலைகள்லாம் பார்ப்பாரு அப்படிங்கிறதுல எந்த மாற்றமும் இல்லை. ஸோ கவனமா இருங்க அப்படிங்கிறத சொல்லுங்க. பங்குனி 18 வரையுமே கொஞ்சம் எச்சரிக்கையா இருப்பது சிறப்பு. அதுக்கப்புறமே கணவன் மனைவியிடம் தேவையான வாக்குவாதங்கள் வேண்டாம் அப்படிங்கிறத சொல்றேன். சரிங்களா? இப்போ வாங்க நட்சத்திர ரீதியான பலன்களை பார்ப்போம். அஸ்வினி நட்சத்திரக்காரர்கள், நட்சத்திராதிபதினு சொல்லக்கூடிய கேது பகவான் ராசிக்கு 5ல இருக்கார். இது ஒரு பிளஸ். இந்த 5ஆம் இடத்துக்கு 8ஆம் இடத்துல சூரியன் போறார், சனியோட சேர்றார், இது மைனஸ். ஸோ இந்த நேரத்துல எனக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டா 50-50 தான். அதுல எந்த மாற்றமுமே இல்லை. அதாவது திருமணம் ஆகாத இளம் வயதினருக்கு இப்ப 25 வயசுல இருக்காங்க, திருமணம் ஆகல அப்படிங்கிற அமைப்பு வரும்போது இப்ப சூரியனை பத்தி பேச்சினது, அப்ப சூரிய தசையும் சூரிய புத்தியும் நடக்கும் பட்சத்தில் திருமணம் சம்பந்தப்பட்ட அமைப்புகள் கைகூடி வரும். ஆனா அதை கலைச்சு விடுறதுக்கு ஆளும் சேர்ந்து வரும். ஏன் சூரியன் சனியோட சேர்ந்திருக்காரு அப்படிங்கும் போது எனக்கு வேலையும் நடக்குது, அதை கவுத்தும் விடுறதுக்கு ஆளும் வருது அப்படிங்கிற ஒரு அமைப்பை கொடுக்கும். ஸோ இதை மட்டும் கொஞ்சம் கவனமா பார்த்துக்கோங்க. நீங்க அதிகப்படியா பேசுறதுனாலே பல பிரச்சனைகள் வரும். பேச்சை குறைச்சிங்கனாவே அஸ்வினி நட்சத்திரக்காரர்களுக்கு எந்த பாதிப்பும் வராது. அதாவது பங்குனி மாதம் 11க்கு பின் எதா இருந்தாலும் பேசுங்க, அது வரையும் பேச வேண்டாம், நிதானமா போறது நல்லது. சரிங்களா? மற்றபடி எந்த ஒரு பாதிப்புமே இல்லை. அதே மாதிரி வாகனங்கள் சம்பந்த அமைப்பாலேயோ இல்லாட்டி படிப்பு சம்பந்தப்பட்ட அமைப்பாலேயோ இந்த காலகட்டத்துல ஒரு சின்ன சிக்கல் வரும் அஸ்வினி நட்சத்திரக்காரர்களுக்கு. அதை கொஞ்சம் கவனமா என்ன எடுத்து பார்த்து சரி பண்ணிக்கோங்க. அவசரப்பட்டு வாகனத்திலேயோ கல்வியிலேயோ இல்ல கால்நடை சம்பந்தப்பட்ட அமைப்புகள்லையோ முடிவுகள் எடுக்கிறேன், அவசர முடிவு எடுக்கிறேங்கிற பேர்ல மாட்டிக்காதீங்க. சரிங்களா? மற்றபடி ஒரு குறையும் இல்லை அஸ்வினி நட்சத்திரக்காரர்களுக்கு. திருமண அமைப்புல மட்டும் கொஞ்சம் கவனமா இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. அதே மாதிரி வெளிநாடு சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல இருக்கிறவங்களுக்கு இந்த காலகட்டத்துல திருமண அமைப்பு கைகூடி வரும். உங்களுக்கு எந்த பாதிப்பும் இருக்காது. அதே மாதிரி பார்ட்னர்ஷிப் கிடைக்கும். தொழில்ல அஸ்வினி நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த காலகட்டத்துல பார்ட்னர்ஷிப் கிடைக்கும். அதுலயும் எந்த மாற்றமும் இல்லை. நல்ல பார்ட்னர்ஸாவே அமைவாங்க. அந்த பார்ட்னர்ஷிப்பால நல்ல டெவலப்மெண்ட் ஆகும். காரணம் என்ன, 10ஆம் அதிபதினு சொல்லக்கூடிய சனி பகவான் சூரியனோட சேர்ந்து 7ஆம் அதிபதினு சொல்லக்கூடிய சுக்கிர பகவான் ராசியில வர்றதுனால பங்குனி 11 பின் தொழில நல்ல கூட்டாளிகள் அமைப்பு கிடைக்கும். சரிங்களா? அடுத்தது பரணி நட்சத்திரக்காரர்கள். பரணி நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரை நட்சத்திராதிபதி சுக்கிரன் உச்சம் பெற்றிருந்தாலும் சனியோட சேர்கிறார். பங்குனி 19க்கு பின் ராசியாதிபதி செவ்வாய் சனியோட சேர்றார். ஆனா அதுக்குள்ளேயும் சுக்கிரன் ராசிக்கு வந்துடுறார். இந்த அமைப்பு உங்களுக்கு பிளஸ் தான். என்ன கேட்டா அஸ்வினிக்கு நீங்க எவ்வளவு பெஸ்ட் அப்படின்னு சொல்லலாம். அஸ்வினி நட்சத்திரக்காரர்களோட நீங்க பெஸ்ட் அப்படின்னே சொல்லலாம். சரிங்களா? உங்களுக்கு இந்த காலகட்டத்துல எந்த மாதிரியான மாற்றங்கள் நடக்கும்னா, தொழில் சம்பந்தப்பட்ட அமைப்புகள்ல நிறைய மாற்றங்கள் நடக்கும். குறிப்பா பார்ட்னர்ஷிப், புதிய பார்ட்னர்ஷிப் அமையறதுனாலயோ இல்ல ஏற்கனவே இந்த பார்ட்னர்ஸ் விலகிக்கிறேன் என்னோட ஷேர்ஸை கொடு அப்படின்னு சொல்றதுனாலயோ நீங்க கஷ்டப்படுவீங்க, கடன் படுவீங்க. ஆனா அந்த கடனை நீங்க செட்டில் பண்ணீங்கன்னா உங்களுக்குன்னு முழு சொந்தமான தொழில் கிடைக்கும். அதாவது ஏற்கனவே ஒரு 4-5 பேர் சேர்ந்து பார்ட்னர்ஷிப்பா பண்ணியிருப்பாங்க. இப்ப அதுல ஒவ்வொருத்தரா விலகுறேங்கிறனால நீங்க அவங்களுக்கு எல்லாம் பைசல் பண்ணி அந்த மொத்த தொழிலையும் நீங்க டேக் ஓவர் பண்ற மாதிரி இருக்கிற சூழ்நிலை வரும். இது உங்களுக்கு பிளஸ் தானே. ஸோ இந்த அமைப்புகள் உங்களுக்கு கிடைக்கும் அப்படிங்கிறதுல எந்த மாற்றமும் இல்லை. அதே மாதிரி சூரியனானவர் சனியோட சேர்றது கொஞ்சம் பாதிப்பு. அதை மட்டும் கொஞ்சம் பார்த்துக்கோங்க. குடும்ப வாழ்க்கையில தேவையில்லாத
ஆட்களை வீட்டுக்குள்ள விடாதீங்க. பெற்றோர்களாக இருந்தாலும் கூட கணவன் மனைவி பிரச்சனைக்குள்ள அனுமதிக்காதீங்க. அதாவது பெற்றோர்களை கூட கணவன் மனைவி பிரச்சனைக்குள்ள அனுமதிக்காதீங்க அப்படின்னு சொல்றேன். அப்ப அந்த அளவுக்கு தேவையில்லாத வதந்திகள், மன உளைச்சலுக்கு உண்டாகுது, கைகலப்பே கூட ஆகலாம். காரணம் என்ன, செவ்வாய் சனி சேர்ந்தாவே நீங்க அடிச்சிருவீங்க. அதுதான் உண்மை. நீங்க உங்களோட கணவனையோ மனைவியோ கை நீட்டி அடிக்கிற அளவுக்கு சூழ்நிலை வந்துடும் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். இது தேவையில்லாத மனஸ்தாபத்தை ஏற்படுத்தும். அதை மட்டும் கொஞ்சம் கவனமா பார்த்துக்கிட்டா போதுமானது. மற்றபடி எந்த பாதிப்புமே இல்லை. அதே மாதிரி சுக்கிரன் ராசியில வர்றது உங்களுக்கு ஒரு பிளஸ். உங்க ராசியா நட்சத்திராதிபதியே ராசியில வர்றதுனால உங்களுடைய பேச்சுக்கு மரியாதை கிடைக்கும் அப்படிங்கிறத சொல்லலாம். சரிங்களா? அடுத்தது கார்த்திகை நட்சத்திரக்காரர்கள். கார்த்திகை நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரை நட்சத்திராதிபதி சூரியன் சனியோட இணைகிறார். அப்போ உங்களுக்கு இந்த காலகட்டத்துல உடல் நல பாதிப்பு ஏற்படும். குறிப்பா முழங்காலுக்கு கீழே ஏற்படக்கூடிய பாதிப்பு, கால் கீழே ஏற்படக்கூடிய பாதிப்பு கொஞ்சம் கவனமா பார்த்துக்கோங்க. அதே மாதிரி திருமண அமைப்புமே உங்களுக்கு இந்த காலகட்டத்துல வலுவாவே இருக்கு. நல்ல முறையில ஏற்படுத்தி தருவாங்க. அதாவது ஜனனகால ஜாதகத்துல திருமண அமைப்பு இருக்கிறவங்க இந்த காலகட்டத்தில் திருமணத்துக்கு ஏற்பாடு செய்யலாம். சரிங்களா? அதே மாதிரி தொழில்ல கூட்டாளிகள் அமைப்பு, அதாவது தொழிலால் புதிய கூட்டாளிகள் அமைப்பு, இல்ல கூட்டாளிகளால் புதிய தொழில் அமைப்பு, ஃப்ரெண்ட்ஸால தொழில் அமையும், இல்ல தொழிலால ஃப்ரெண்ட்ஷிப் அமையும். இந்த மாதிரி ஏதோ ஒண்ணு உங்களுக்கு கிடைக்க போகுது அப்படிங்கிறதுல எந்த மாற்றமும் இல்லை. ஸோ நீங்க தைரியமாகவும் பலமாகவும் எந்த ஒரு காரியத்தையும் நினைச்ச மாதிரி செஞ்சுட்டு போய்கிட்டே இருக்கலாம். பூமி சம்பந்தப்பட்ட அமைப்புகள்லையும் தாயாருடைய உடல்நிலை சம்பந்தப்பட்ட அமைப்புகள்லையும் ஒரு சிறிய மாற்றங்கள் ஏற்படும். ஒண்ணு, அவங்க மாத்திரை எடுக்கல அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை வந்து திரும்பவும், அதாவது அப்டவுன்ஸ் மகள்ல அந்த மாதிரி விஷயங்கள் நடக்கும். ஒரு பிளஸும் நடக்கும், ஒரு மைனஸும் நடக்கும். பூமி சம்பந்தப்பட்ட அமைப்புகள்லையும் தாயார் சம்பந்தப்பட்ட அமைப்புகள்லையும். ஏன்னா செவ்வாய் ராகுவோட இணைவதும் செவ்வாய் சனியோட இணைவதும் உங்களுக்கு பாதிப்பை தராது. உங்கள் தாயாருக்கு தான் இது அதிகப்படியா பாதிப்பை தரும். ஏன்னா நீங்க இரக்கமற்றவராக மாறுகிறீர்கள். குடும்பத்துல இருக்கிறவங்க நீங்க இரக்கம் இல்லாதவராக மாறும்போது அவங்க பாதிக்கப்படுறாங்கிறது தான் உண்மை. எல்லாத்தையுமே ரொம்ப கடினமாகவும் ஃபோர்ஸாகவும் உனக்கு ஒரு பாதிப்புனா எனக்கு என்ன அப்படிங்கிற ஒரு தன்மையில இரக்கமற்ற குணத்துல பேசுற மாதிரி உள்ள சூழ்நிலைகள்லாம் வரும். அதெல்லாம் கொஞ்சம் குறைச்சிக்கங்க. இதை கிரக இணைவுகளுக்குள்ளான தன்மை, அதை மட்டும் பார்த்துக்கோங்க. உங்களுக்குமே 40 வயதை கடந்தவர்களாக இருக்கும் பட்சத்தில் முழங்காலுக்கு கீழே கொஞ்சம் கவனமா இருந்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது அப்படிங்கிறத சொல்லலாம். சரிங்களா? வீடியோ இப்போதான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறதா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வேற எதுவும் ஜோதிட ஆலோசனைக்கு கீழே உள்ள நம்பருக்கு கால் பண்ணுங்க. நன்றி.